ஹாய், என்னடா உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது பச்சைப்பயிறு உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்புக்காக வச்சதில் அதில் தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதில் சிகப்பாவுலும் எள் இருக்குது இல்லைங்களா, வெள்ளை எள். தேங்காய் போட்டால் ரொம்ப நாள் வைக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால் எள் வறுத்து போட்டேன். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கோதுமை மாவு போடுறதுன்னா போட்டுக்கோங்க. அதில் மைதா மாவு போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆப்ப சோடா போட்டு கலக்கிட்டு அந்த பதம் வந்தோடனே எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அந்த மாவில் முக்கி முக்கி எண்ணெயில் போட்டுருங்க. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா போடுங்க, இல்லாட்டினா ஒட்டிடும். பிரித்தோன்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். பார்த்துக்கோங்க. ஒரு 4 மணிக்கு ஒரு டீயோட அப்படியே உட்காந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து குடிக்கலான்னு சுட்டு எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. எங்கேயாவது ஹோட்டலில், கடையில், டீ கடையில் எங்கேயாவது பார்த்துட்டேன்னா ஓடிடுவேன் அதை வாங்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் சாப்பிட. மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்துக்கோங்க, சிகப்பு அவல் தான் போட்டிருக்கேன். வெள்ளை அவல் இருந்தாலும் வெள்ளை அவல் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஊட்டியில் என்ன மழை. ஒரு 4 மணிக்கு சூப்பராக இருக்குது. இயற்கையாக ஜாலியாக இருக்கப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?